கடலுக்கு அடித்துச் செல்லப்படும் பிளாஸ்டிக் பாட்டில் போன்ற குப்பைகளால் கடல் உயிரினங்கள் மட்டுமின்றி அதனை நம்பியுள்ள மீனவர்களும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையால் தென்பெண்ணை, கெடிலம், பரவனாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளம் கரையோரங்களில் கொட்டப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கழிவுகள், மது பாட்டில்கள் மற்றும் இதர குப்பைகள் அனைத்தையும் கடலுக்குள் அடித்துச் சென்றுவிட்டது. மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க வலைகளை வீசினால் மீன்களுக்கு பதிலாக மூட்டை மூட்டையாக பிளாஸ்டிக் கழிவுகளும் பாட்டில்களும் தான் சிக்குவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட், துணி, அந்த மாதிரி பொருட்கள்லாம் கடல்ல போய் சேர்ந்துட்டு இருக்குது. அதுதான் இப்போ ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுவும் வலையில மாட்டி அது ஒரு சிக்கலாகி அதுக்காக தனிப்பட்ட ஒரு நபர் போய் அதை எடுக்க வேண்டிய நிலைமையாகி போயிட்டு இருக்கு. கடல் ஃபுல்லாவே குப்பைகள், நிறைய அந்த கசார ஐட்டங்கள் எல்லாமே, துணிமணி அதெல்லாம் எடுத்துட்டு கடல்ல கொட்டுறாங்களா இல்ல அதுவா வருதான்னு தெரியல. அதனால ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கு. கடலில் கலந்துள்ள குப்பைகளால் மீன்வரத்து குறைவதோடு விலை உயர்ந்த வலைகளும் அருந்து சேதமடைவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கடல்ல ஃபுல்லா ஒரு ஜவுத்தாறு, குப்பை நிறைய வரைக்கும் ஃபுல்லா மீன் சுத்தமாக வராது. மீன் படையப்படாது. வலை டேமேஜ் ஆகிடும். எங்களுக்கும் கஷ்டம். ஒரு நாள் நாங்கள் வேலை பார்க்கறது 10 நாள் அந்த வலையை தெரிவெடுத்து கிளீன் பண்ணி அந்த தொல்லு விளக்குறதுக்கு 10 நாள் மேலே ஆகும். வாட்டர் பாட்டில் அதிகமாக வருது. இதனால வலைகள் நிறைய சேதனம். ரொம்ப கஷ்டப்படுறோம் வலை பார்க்கறதுக்கு. குப்பைகளை நீர்நிலை பகுதிகளுக்கு அருகே கொட்ட வேண்டாம் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது.